Hi everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா cells in parallel. ஸோ ஆல்ரெடி cells in series ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுலேயும் செல்ஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். செல்லுங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது cells in parallel என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ let us consider cells in parallel. ஸோ உங்களுக்கு தெரியும் இது EMF ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் சேர்ந்தது ஒரு செல். ஸோ இங்கே வந்து பேரலாக n நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏல கொடுத்துருக்காங்க, ஃபுல் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏ டெர்மினல் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அண்டு நெகட்டிவ் டெர்மினல் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரெண்டில். ஸோ இதில் ஆர்னா என்ன, ஸ்மால் ஆர்னா என்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆர்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஈனா இஎம்எஃப், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆர்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆர்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதனால் டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ அப்போ என்ன போடுறேன், பேரலல் தானே, 1/r³ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், பேரலல்னாலும் ரெசிப்ரோக்கல். அப்போ 1/r + 1/r + 1/r + 1/r n டேர்ம்ஸ். ஸோ n நம்பர் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நம்ம n டேர்ம்ஸ் முடி எழுதிக்கிறோம். இப்போது என்ன பண்ண போகிறோம், n டேர்ம்ஸ் முடி இருக்கனால n/r. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோடது. ஓகே, ஸோ இப்போது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். R equivalent is equal to R/n. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வேலை என்னென்னா கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்க்கணும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவை ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது, I = V/R. அப்போது நம்ம வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும், டோட்டல் இஎம்எஃப் வேணும், கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் இஎம்எஃப் டெவலப்டு இன் சர்க்கியூட் இ, கரெக்டு தானே? டோட்டல் இஎம்எஃப் இ தானே, ரைட்? ஆனால் செல்ஸ் இன் சீரீஸில் என்ன பண்ணியிருப்போம், n போட்டிருப்போம், n நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். பேரலல் வரும்போது நமக்கு இ தான் வரும், ரெசிஸ்டன்ஸ் தான் n டேர்ம்ஸாக மாறும், ரைட்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, ஓகேவா, ரைட்? ஸோ இப்போ டோட்டல் இஎம்எஃப் இ அண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதை தவிர சீரீஸ்லையும் பண்ணணும். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது என்னது, R/n. ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஏன்னா டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே வேணும், அதை டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா பிரகாரம் கரண்ட் I = V/R. ஸோ அப்போது விங்கிறது இஎம்எஃப் போட்டுட்டேன், ஆருங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R/n + R. ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்சிஎம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இஎம்எஃப் R + nr/n, ஓகேவா? ஸோ அதாவது எல்சிஎம் எடுத்துட்டேன், n வந்து இங்கே 2 ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா n வந்து ரெசிப்ரோக்கலாக மேலே போகுது, ne/r + nr. இது வந்து கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணை தூக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், மேலே போட்டுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரியே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணி எது அட்வான்டேஜ்னு பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா. parallel ரெசிஸ்டன்ஸ்க்கு எது அட்வான்டேஜ்னு பார்க்க போகிறோம் கம்பேர் பண்ணுறது மூலிமா. ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் 1. ஓகே, கேஸ் 1ல் நான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கிரேட்டராக வைக்கிறேன், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலாக வைக்கிறேன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எது ஸ்மாலராக வைக்கிறோம் அது நெக்லிஜிபிள் ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆர் இஸ் ஸ்மால், ஸோ இட் இஸ் நெக்லிஜிபிள். ஓகே, இப்போ நெக்லிஜிபிள் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆர் வந்து நெக்லிஜிபிள் ஆகிரும், ஏன்னா ஸ்மால் வேல்யூ. ஸோ அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா I is equal to NE divided by R. அப்போது இந்த EMF divided by resistance தான் என்னது I1. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் NI1. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்கு I1ங்கிறது ஃபார் சிங்கிள் செல் கரண்ட். ஸோ n நம்பர் ஆஃப் செல்லுக்கு கரண்ட்டு வந்து I. அது எப்படி நமக்கு தெரிஞ்சுது? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் EMF. ஓகேங்களா. ஸோ சிங்கிள் செல் கரண்ட்டுங்கிறது ஸோ என்னது I1 தான் சிங்கிள் செல் கரண்ட், அதாவது ஒரு செல்லுக்கான கரண்ட். டோட்டல் n நம்பர் ஆஃப் செல்லுக்கு வந்து இதுதான் கரண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அடுத்தது நம்ம கேஸ் 2 பார்க்குறோம். ஸோ இதில் நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஸ்மாலாக வச்சுக்கேன். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மால், ஸோ இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இப்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ பாக்கி என்ன இருக்கும்? ஏன்னா ஸ்மால் வேல்யூவில் அப்போ NE டிவைடட் பை கேபிட்டல் NR. ஓகேவா. அப்போ NN கேன்சல், EMF டிவைடட் பை R. ஸோ இந்த EMF டிவைடட் பை R தான் என்னென்னு எடுத்துருக்கோம் I1. அப்போ ஈக்குவலாக வந்திருக்குது. ஸோ I equal to I1 ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக வந்திருக்கு. அதாவது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிற செல்லும் அண்ட் சிங்கிள் செல்லும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, சிங்கிள் செல் கரண்ட் ஒரு செல்லுக்கு போகக்கூடிய கரண்ட்டும் n நம்பர் ஆஃப் போகக்கூடிய செல்லுக்குடைய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, எல்லா செல்லுக்கு போகிற கரண்ட்டும் சிங்கிள் செல்லுக்கு போகிற கரண்ட் ஒரு செல்லுக்கு போகிற கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், வேல்யூ சேஞ்ச் ஆகாதனால இது எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் பேரலலுக்கு இது அட்வான்டேஜாக இருக்க முடியாது. ஸோ இதுதான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வேல்யூ வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. சிங்கிள் செல் கரண்ட்டோட வேல்யூவும் ஐயோட கரண்ட், அதாவது n டைம்ஸ் ஆஃப் EMFோட கரண்ட்டோட வேல்யூவும் என்னது n நம்பர் ஆஃப் செல்ஸோட கரண்ட்டோட வேல்யூவும் வேறு மாதிரி இருக்கனால வேல்யூஸ் மாறுறனால இதுதான் நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம் பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இதுதான் கன்க்ளூஷன். ஓகேவா. ஸோ இன் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் செல், சரிங்களா. ஸோ R இஸ் கிரேட்டர் தென் R, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கேஸ் தான் அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் வில் பி சேஞ்சஸ் when comparing I and I1 அப்படிங்கிறது நீங்கள் கன்க்ளூஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ரைட், இப்போ இதுதான் அட்வான்டேஜஸ். இது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், செல்ஸ் இன் பேரலல். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக செல்ஸ் இன் சீரீஸும் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். செல்லுடைய கான்செப்ட் புரியணுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.